அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்க வேண்டும், இதுவே நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இந்த கடலை எவ்வாறு நீந்தி கடப்பது? இந்த கடலை கடப்பதற்காக பராபரத்தால் இரக்கத்தின் பேரிலே கொடுக்கப்பட்ட படகுதான், தோணிதான் நம்முடைய இந்த உடல். ஆனால் இந்த தோணி மாத்திரம் கரை சேருவதற்கு போதுமானது இல்லை. தோணியிலே கட்டப்பட்டிருக்கும் பாய்மரமும் துழாவுவதற்கு பயன்படக்கூடிய துடுப்புகளும் தான் நம்மை கரை சேர்க்க உதவும். அதன்றியும் திசை காட்டும் கருவியும் தேவையாக இருக்கிறது. இவை அனைத்தும் எங்கிருந்து எப்படி பெறப்பட முடியும்? சித்தர் மக்கள் ஞானிகள் நமக்கு பாய்மரமாகவும் துடுப்பாகவும் இருந்து வழிகாட்டுகிறார்கள். அவர்களுடைய அரிய பெரிய ஞான கருத்துக்கள் திசை காட்டும் கருவியாக இருந்து செல்ல வேண்டிய பாதையை நமக்கு துல்லியமாக காட்டிக் கொடுக்கிறது. எனவே ஞானிகள், மகான்கள், சித்த புருஷர்களுடைய வார்த்தைகளை தினந்தோறும் வாசித்து பார்த்து நம்முடைய அறிவிலே ஏற்படக்கூடிய மழுங்களை போக்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அறிவை கூர்மையாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அறிவை கொண்டு மாத்திரம்தான் மனதை அடக்கி ஆள முடியும் என்பது ஞானிகளின் கூற்று. இது பற்றியதான விளக்கத்தை தரக்கூடிய அற்புதமான பாடல்களை இன்றைய பாடற்பதிவிலே பார்க்க இருக்கிறோம். பகவர்க்கு ஏதாகிலும் பண்பிலராகி புகுமத்தராய் நின்று பூசனை செய்யும் முகம் அத்தோடு ஒத்து நின்று ஊழிதோர் ஒளி அகமத்தராகி நின்று ஆய்ந்து ஒழிந்தாரே. பராபரம் என்பது அத்தனை எளிதிலே எவராலும் அணுகக்கூடியதாக இல்லை. அதே வேளையிலே பராபரம் என்பது நம்முடைய ஆன்மாவுக்கு புறம்பாகவும் இல்லை. இருந்தும் இல்லாமல் இருப்பதைப் போல ஒரு மாய நாடகத்தை பராபரம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பராபரத்தை சென்று சேருவதற்காக பற்பல ஞான வழிகளை சித்தர் மக்கள் காட்டிக் கொடுத்தாலும் கூட இடையிடையே வந்திருந்த சில குறுக்கு வழி ஆலோசனை தரக்கூடிய பேர்வழிகள் மூலமாக மனிதன் ஏமாந்து கொண்டே இருக்கிறான் என்பதே திருமூலருடைய ஆதங்கமாக இருக்கிறது. புத்தி கெட்டு போய் பைத்தியக்காரர்களைப் போல பற்பல விதமான காரியங்களை செய்து ஆலயங்களை உருவாக்கியும் பற்பல விதமான பிரதிமைகளை செய்து வைத்து அவற்றுக்கு பூசைகளை செய்தும் பஜனைகளை பாடியும் தங்கள் வாழ்நாளை பலரும் கழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஊழிதோறும் இந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் எந்த வகையிலும் பராபரத்தை சென்று சேர முடியாது. வெறும் பூசணைகள் மாத்திரம் ஒருவனை ஞான நிலைக்கு இட்டுச் சென்று விடாது என்று குறிப்பிடுகிறார். ஆலய வழிபாடு இதற்கு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சரி, ஆலய வழிபாட்டிலே ஈடுபடக்கூடியவர்கள் தூய்மையான மனத்தினராக இருக்கிறார்களா என்றால் இல்லை. மனிதன் தன் மனம் போன போக்கிலே தான் விரும்பிய தெய்வத்தை வழிபட எத்தனிக்கிறான். ஒருவன் தனக்கு சுவையான உணவுகள் இறைவனுக்கும் சுவையாக இருக்கும் என்று கருதி ஆடு, கோழி முதலியவற்றை வெட்டி அவற்றின் மாமிசத்தை எடுத்து உணவாகச் சமைத்து இறைவனுக்கு படைத்ததாக பாசாங்கு செய்து தான் உண்டு மகிழ்கிறான். வேறு சிலரோ மது முதலாகியவற்றையும் கூட இறைவனுக்கு பிரியமானது என்று கருதி படைத்தேன், குடித்தேன் என்றும் வாழ்க்கையை கழிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களெல்லாம் மத்தர்கள், அதாவது பைத்தியக்காரர்கள் என்று திருமூலர் சுட்டி காட்டுகிறார். உண்மையான ஞானத்தை சென்று சேருவதற்கான பாதையை சித்தர் மக்கள் தொடர்ந்து சொல்லி வந்திருந்தாலும் கூட ஏனோ இந்த மனிதர்கள் மாத்திரம் திரும்ப திரும்ப தவறுகளை செய்து கொண்டும் தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஏதாவது ஒரு நியாயத்தை கற்பித்து கொண்டும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தாலும் இவர்களால் பராபரத்தை கண்டறிய முடியாது என்பது இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. வித்தகம் ஆகிய வேடத்தார் உண்ட ஊன் அத்தன் அயன்மால் அருந்திய வண்ணமாம் சித்தம் தெளிந்தவர் சேடம் பருகிடின் முத்திகாம் என்று நம் மூலன் மொழிந்ததே. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் படைக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் ஈசன் ஏற்றுக்கொண்டான் என்று. நீங்கள் உங்களுடைய நாவின் சுவைக்காக பற்பலவிதமான உயிர்களை வதைத்து அவற்றின் ஊனினை எடுத்து உண்கிறீர்கள். இவற்றையெல்லாம் திருமால், பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று வேற நீங்கள் நம்புகிறீர்கள். நம்புவதோர் அல்லாமல் அதை மற்றவர்கள் நம்ப வேண்டும் என்று சாதனை செய்கிறீர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக அமிர்தத்தை அருந்தும் பாக்கியம் கிடையாது. சித்தம் தெளிந்திருக்க வேண்டும், புத்தியிலே தெளிவு ஏற்பட வேண்டும். நாம் சுகித்திருப்பதற்காக நம்மைப் போலவே இந்த உலகிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீவராசிகளை வதைப்பது பாவம் என்பதை புரிந்து சித்தம் தெளிய வேண்டும். அப்படிப்பட்ட சித்தம் தெளிந்த நிலையிலே
பராபரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய பாதைகளை ஞானகுருமார்கள் மூலமாக கேட்டறிந்து சரியான வழி நடந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக பயிற்சிகளை செய்யும் போது முத்தி கிடைக்குமா என்று கேட்டால் இந்த கேள்விக்கு அவசியமில்லை, நிச்சயம் கிடைக்கும். இது திருமூலன் வாக்கு என்று திருமூலர் இங்கே சாதிக்கிறார். தாழ்வு இலர் பின்னனும் முயல்வர் அருந்தவம் ஆழ்வினை ஆக அவர்க்கே அறம் செய்யும். ஆழ்வினை நீக்கி அருவினை தன்னொடும் போழ்வினை தீர்க்கும் அப்பொன் உலகாமே. எம்பெருமான் ஈசன் உட்பட முத்திநிலை பெற்றிருந்த சித்தர் பெருமக்கள் வாழ்ந்திருக்கும் உலகம் ஒன்றிருக்கிறது. அந்த உலகிற்கு இந்த உடலோடு நாம் செல்ல முடியாது. அந்த உலகிற்கு செல்வதற்கு பலமான பிரகாசத்தை பெற்றிருந்த ஜோதி உடல் தேவையாக இருக்கிறது. அந்த ஜோதி உடலை பெறுவதற்கான வழிவகைகளைத்தான் சித்தர் பெருமக்கள் வாசிக்கலை முதலாகிய பயிற்சிகள் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பயிற்சிகளை செய்யக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே சோர்வை சந்திப்பது வழக்கம். அவர்களுக்கு ஆயாசம் ஏற்படும். தான் செய்யக்கூடிய பயிற்சியிலே நம்பிக்கையில்லாத நிலையும் கூட ஏற்படச் செய்யும். ஆனாலும் கூட அவர்கள் மன தைரியத்தை விட்டுவிடாமல் தொடர்ந்து அருந்தவம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த அருந்தவத்திற்கும் இடையூறாக பற்பல நிகழ்வுகள் இந்த பூதலத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நாம் முந்தைய பிறவிகளிலே சுமந்து வந்திருந்த ஊழ்வினை காரணம் என்றாகும். அந்த ஊழ்வினையையும் இங்கே ஆழ்வினை என்கிற வார்த்தையால் திருமூலர் குறிப்பிடுகிறார். ஆழமாக வேரூன்றிவிட்டு ஆன்மாவிலே பதிந்திருந்த கர்மவினையே காரணம் என்று குறிப்பிடுகிறார். அந்த ஆழ்ந்த ஆன்மாவிலே பதிவாகியிருந்த கர்மவினைகளை எல்லாம் நீக்கி நம்முடைய தீவினைகளை எல்லாம் நீங்கி போய் எல்லா வினைகளும் அற்றுப்போன நிலையிலே சுத்த தத்துவத்தை உள்வாங்கி நாம் பிரகாசத்தை பெற்று பராபரத்தை சென்று சேரும்போது நமக்கு ஒரு உடல் கிடைக்கும். அந்த உடல் பொன்னுடல் என்றாகும். அந்த உடலையே ஜோதி உடல் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உடலைத்தான் திரு அருட்பிரகாச வள்ளலார் அடைந்திருந்தார். இந்த உடலோடு கூடியவர்கள் மாத்திரமே சித்தர்கள் உலகத்திற்கு செல்ல முடியும். அந்த உலகம் ஆனந்தமயமானது. அங்கே பசி இல்லை, தாக்கம் இல்லை, எந்தவிதமான குழப்பமும் இல்லை, புலன்கள் சார்ந்த சிந்தனைகள் இல்லை, நான் எனது என்கிற நிலையும் இல்லை. பிரகாசம், முழுமையான அமைதியும் ஆனந்தமும் மாத்திரமே இருக்கக்கூடிய அற்புதமான உலகம் அது. அந்த உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் சித்தர் பெருமக்கள் வைக்கக்கூடிய தேர்விலே நாம் வென்றாக வேண்டும். ஆம், சித்தர் பெருமக்கள் தொடர்ந்து தங்களுடைய வழிகாட்டுதலை கடைப்பிடித்து எவர் சரியான பாதையிலே பயணித்து நேர்வழி நடந்து உத்தமனாக வாழ்கிறான் என்பதை கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பக்குவப்பட்டவர்களை தெரிந்தெடுக்க சித்தர்கள் தவறுவதில்லை. ஒரு விவசாயி செய்யக்கூடிய காரியத்திற்கு ஒப்பாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். பற்பல விதமான தானிய வகைகளை நட்டு பயிரிட்டு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி அறுவடை முடிந்தான பிறகு எல்லா தானியங்களையும் விற்பனை செய்து விடுவதில்லை. அதிலே நல்ல முதிர்ந்த அடுத்த போகம் சாகுபடிக்கு தேவையான நெல்மணிகளை அல்லது தானிய விதைகளை பக்குவமாக தெரிந்தெடுத்து பொறுக்கி எடுத்து பத்திரப்படுத்துகிறார். அதன் பிறகுதான் தான் விளைவித்த தானியத்தை விற்பனை செய்கிறார். அதுபோல இந்த உலகிலே எண்ணற்ற மனிதர்கள் பிறந்து கொண்டே இருந்தாலும் கூட சரியானவர்கள், அடுத்த நிலையிலே பயணிப்பதற்கு தகுதியானவர்கள் என்று தெரிந்தெடுத்த மனிதர்களை விதைகளைப் போல சித்தர் பெருமக்கள் தெரிந்தெடுத்து பாதுகாத்து நட்டு நீர் ஊற்றி அதை சரியான வகையிலே வளர்க்கக்கூடிய விவசாயியைப் போல காரியமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த உண்மையின் தத்துவத்தை புரிந்திருக்காத ஒருவன் ஏமாந்துதான் போவான். சித்தர் பெருமக்களுக்கு எல்லாமே தெரியும். அவர்கள் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சித்தர் பெருமக்கள் தெரிந்தெடுக்கக்கூடிய தகுதியுடைய விதைகளாக நம்மை மாற்றிக்கொள்வது மாத்திரமே. அதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி சன்மார்க்கம் பேணுவது மாத்திரமே. சீவகாருண்யத்தை கடைப்பிடித்து நல்வழி நடந்து ஞானிகள் குருமார்கள் சொல்லிய வார்த்தை மீறாதபடியாக பயணிப்பதுதான் இதற்கான ஒரே வழி. திகைக்கு உரியான் ஒரு தேவனை நாடும், வகைக்கு உரியான் ஒரு வாதி இருக்கில் பகைக்கு உரியார் இல்லை பார்மழை பெய்யும், அகக்குறை கேடு இல்லை அவ்வுலகுக்கே. இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் புலன்கள் வழியாக செய்யக்கூடிய காரியங்களால் கர்மவினைகள் ஏற்படுகின்றன. பொன்னுடல் பெற்று ஞானிகள் மகான்கள் வாழ்ந்திருக்கும் உலகத்திற்கு நாம் செல்லுகிறோம்.
அப்போது புலன்கள் வேலை செய்யாதா என்றால் ஆம், வேலை செய்யும். ஆனால் அந்த புலன்கள் தீய வழி செல்லாது. நல்லவற்றை மாத்திரமே சிந்தித்திருக்கும். காரணம், மனம் என்கிற ஒன்று இருந்தாலும் கூட அந்த மனம் நிறைநிலையிலே இருக்குமே அல்லாது குறைநிலையிலே புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய காரியத்தை செய்யாது. அங்கே எந்தவிதமான தீம்புக்கும் வேலையில்லை. ஒருவன் தான் செய்யக்கூடிய காரியங்களிலே தனக்கு எதிர்பார்த்த அளவு பயன் கிடைக்கவில்லையே என்று அஞ்சி திகைத்து வியந்து நிற்கிறான். அந்த நிலையிலே தனக்கு வழிகாட்ட யாராவது வரமாட்டார்களா என்று ஏங்கிய கண்களோடு ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கிறான், பராபரத்திடம் வேண்டுகிறான். அப்படி ஒரு நிலை வரும்போது இவன் தகுதியானவன் தானா என்பதை சோதித்து காத்திருந்த சித்தர் மக்கள் ஓடோடியும் வந்து அவனுக்கு நல்லதொரு ஞானப்பாதையை காட்டிக் கொடுப்பார்கள். இந்த நிலை ஏற்படும் போது வறண்டு கிடந்த பூமியிலே மழை பொழிந்த போது எப்படி அங்கே பற்பல விதமான தானியங்கள் செழித்து வளர்ந்து பூமி பசுமை போர்த்தியதாக மாறுகிறதோ அதுபோன்ற ஒரு நிலை நம் உள்ளே ஏற்படும். ஞானிகள் மகான்களின் சமீபம் அவர்களுடைய நயன தீட்சை நம் மீது பட்டான போது வறண்டு கிடந்த நிலத்திலே மழை பொழிந்த போது செழித்து வளர்ந்த தாவர வர்க்கங்கள் பசுமையாக மாறியதைப் போல நம்முடைய மனமும் உடலும் பசுமையாக மாறும். இந்த மாதிரியான ஒரு பக்குவம் என்பது ஏற்பட்டான பிறகு சரியாக பயணித்து விட்டால் சுத்த தேகம் என்றழைக்கப்படக்கூடிய சொர்ண தேகம், ஜோதி தேகத்தை பெற முடியும். அந்த தேகத்தை பெற்றுவிட்டால் அந்த உலகத்திற்கு செல்லுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. இதைத்தான் இத்திருப்பாடல் மூலமாக திருமூலநாயனார் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். சரியான பாதையிலே பயணித்து சித்தர்கள் மகான்கள் விரும்பக்கூடியவர்களாக நம்மை தகுதியுடையவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.